கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான தேவாதி தேவனும் ஆச்சரியமான கர்த்தாதி கர்த்தரும் அற்புதமான நமது இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு சகல துதிகணம் மகிமையாவும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் யாவருக்கும் என்றென்றும் மாறாத பரிபூர்ணமான நமது அன்பின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அதி உன்னதமான இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக சகோதர சகோதரிகளை, நம்முடைய விசுவாசத்தின் ஒரே தகப்பன் அல்லது பிதா யார் என்பதை அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக, எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றும் நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் தகப்பன் பெயர் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் அவர்கள் மகா வேசியின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். இந்த மகா வேசி யார் என்பதை வரும் நாட்களில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், தன் தகப்பன் பெயர் தெரியாதவர்கள் வேசிக்கு பிறந்தவர்களாய் இருப்பார்கள். நாம் எந்த வம்சத்தில் இருக்க வேண்டும், யாருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருக்க கூடாது என்பதற்காகவே நீங்கள் இந்த நித்திய சுவிசேஷத்திற்கு அழைக்கப்படுகிறீர்கள். அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 1 அதிகாரம் 1 வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று எழுதியிருக்கிறது. எழுத்தின்படி ஆபிரகாமின் குமாரனா தாவீது, தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து இல்லை என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இது ஊமைகளாக எழுதியிருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 11 வசனம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கிறார், ரகசியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு இது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. புறம்பே இருக்கிறவர்கள் யார் என்று விசுவாசிகளாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆதியாகமத்தில் தேவன் என்று தொடங்கி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 21 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென் என்று முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் ஒரே மெய்தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறம்பே இருக்கிறவர்கள் ஊமைகளாக இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு ரகசியம் தெரியாது. விசுவாசிகளே, நன்றாய் கவனிங்கள். உங்கள் தகப்பன் அல்லது உங்கள் பிதா பெயர் நீங்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்றும் அறிய வேண்டும். இந்த புறம்பே இருக்கிறவர்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தொடர்பு இல்லாமல் புறம்பே இருக்கிறவர்கள். இரண்டாவதாக, இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் விசுவாச பிரமாணத்துக்குள் இல்லாமல் புறம்பே இருந்து பல சபைகளின் கோட்பாடுகளுக்குள் இருக்கிறவர்கள். மூன்றாவதாக, இவர்கள் நியாய பிரமாணங்களை போதித்து விசுவாசியாக உங்களை ஏமாற்றி தசம பாகங்களை வாங்கி தன் வயிற்றை நிரப்புவதற்காகவே புறம்பே இருக்கிறவர்கள். நான்காவதாக, இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் ஒரே மெய்தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த பிதாவாக ஏற்று கொள்ளாமல் புறம்பே இருக்கிறவர்கள். இவர்களின் பிதா பொய்க்கு பிதாவாகிய
பிசாசானவன். மீண்டுமாக சொல்கிறேன், இவர்களின் பிதா பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன். ஐந்தாவதாக, இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளுக்குள்ளும் வசனங்களுக்குள்ளும் இல்லாமல் புறம்பே இருக்கும் 5000 டாக்டரினுக்குள் இருக்கிறவர்கள். ஆறாவதாக, இவர்கள் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறம்பே இருக்கிறவர்கள். கிறிஸ்துவ விசுவாசிகளே, ஒருவேளை உங்கள் மதிப்பு கூறிய உங்கள் ஊழியக்காரர் அப்படி இருந்தால் அவர்களை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் அவர்கள் கள்ள போதகர்கள். உங்கள் போதகர்கள் உங்களை நியாய பிரமாணங்களில் உங்களை வழிநடத்தி தசம பாகத்தை வாங்குவதற்காகவே நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்று போதிப்பார்கள். மீண்டுமாக கூறுகிறேன், உங்களுக்கு ஆதியாகமத்தில் இருந்து 1 பேதுரு வரையிலும் நான் ஆபிரகாமை குறித்து வாசித்திருக்கிறேன். நான் வாசித்த வசனத்திலும் வார்த்தையினிடத்தில் கற்றுக்கொண்டது, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் ஒரே மெய்தவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவரையே விசுவாசித்தான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே அவன் விசுவாசித்தபடினால் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டான். இரண்டாவதாக, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஆபிரகாம் ஒரே தேவனாகிய கர்த்தரையே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. விசுவாசிகளே கவனிங்கள், ஆபிரகாமிடம் தேவன் பேசும்போது, ஆபிரகாமே, உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையில் ஒன்றின் மேல் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்று சோதித்தார். ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே விசுவாசித்தான் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தனக்கு மேலாக ஒருவரும் இல்லை என அறிந்து தன் பேரிலேயே ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆதலால் தான் இந்நாள் வரையிலும் இருக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரே விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாக நன்றாய் கவனிங்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே பிதாவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது இல்லை. விசுவாசிகளே கவனிங்கள், வாக்கு தத்தத்தை பெற்று கொண்டவன் உங்கள் விசுவாச தகப்பனா? இல்லை, அவனுடைய சந்ததியை இந்த நாள் வரையிலும் ஆசீர்வதித்து கொண்டு இருப்பவர் உங்கள் விசுவாச தகப்பனா? நீங்களே சொல்லுங்கள். இந்நாள் வரையிலும் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவர் யார்? அவர் ஒருவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நீங்களே முடிவு செய்வதற்காகவே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். விசுவாசிகளே நன்றாய் கவனிங்கள். எனக்கு ஆபிரகாமை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தொடங்கி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரையிலும் சுமார் 97 இடங்களில் ஆபிரகாம் என்ற பெயர் வருகிறது. ஆபிரகாமின் பெயர் குறிப்பிடாமலும் பல இடங்களில் வருகிறது. ஆபிரகாம் ஒரே தேவனாகிய
கர்த்தரையே விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி இந்த ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான் என்றார்? ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே இரட்சகர், ஒரே கன்மலை, ஒரே வழி, இவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது விசுவாசிகளே, நீங்களே அறிக்கை செய்யுங்கள், உங்கள் விசுவாசத்தின் தகப்பன் யார் அல்லது உங்கள் விசுவாசத்தின் பிதா யார் என்று. நான் இந்த இடத்தில் இந்த வேளையில் இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவரே எனக்காக சிலுவையில் பாடுகளை ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையின் இருக்கும் ஒரே சர்வ வல்லமையுள்ள பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஒரே விசுவாசத்தின் தகப்பன். அவர் ஒருவரே என்னுடைய விசுவாசத்தின் பிதா. ஆமேன். நாம் அனைவரும் ஆபிரகாமிடத்தில் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது, அவன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிவதால் வரும் விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். அவன் யாரை விசுவாசித்தான் என்றால், எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். பேசினவர் சர்வ வல்லமை உள்ள என் பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்ததினால் இஸ்ரவேலின் முற்பிதா என்ற கணத்தை கொடுத்து புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் முதல் பெயராக வம்ச அட்டவணையில் ஆபிரகாம் என்ற நாமத்தை கனப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் விசுவாசத்தினாலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். விசுவாசிகளே, நன்றாய் கவனிங்கள். உங்கள் போதகர்கள் உங்களை நியாய பிரமாணத்திற்குள் உங்களை ஏமாற்றி வழிநடத்தி தசம பாகங்களை உங்களிடம் வாங்குவதற்காகவே உங்கள் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்று போதிப்பார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த பிதாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பிதாவாக ஏற்றுக்கொண்டவர்களும் உங்கள் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்றே போதிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் போதகர்களும் அவர்கள் ரெவரண்ட்டுகளும் அல்லது அவர்களின் தீர்க்கதரிசிகளும் தசம பாகம் வாங்கி இருப்பார்கள். இவர்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்று விசுவாசிகளே நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இவர்கள் உங்களுக்கு ஒரு வசனத்தை போதிப்பார்கள். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று உங்களுக்கு போதித்து தசமபாகம் வாங்குவதற்காகவே உங்கள் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லி உங்கள் விசுவாச தகப்பனே தசமபாகம் கொடுத்தான் என்பார்கள். ஆனால் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி மெல்கி சேதேக்காக உங்கள் போதகர் இருக்க வேண்டும். இது போலவே நீங்களும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நீங்களும் உங்கள் சத்துருக்களை முறியடித்து வெற்றி பெற்றிருந்தால் உங்கள் மெல்கி சேதேக்கு தசம பாகம் கொடுங்கள். நான் இந்த செய்தியில் தசம பாகத்தை குறித்து பேச வரவில்லை. பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. ஏனென்றால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பரம தகப்பன் என்று உங்களுக்கு நான்
அறிவிப்பதற்காகவே விசுவாசிகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் காணிக்கை மட்டுமே உண்டு. இது தசம பாக செய்தி இல்லவே இல்லை. இருந்த போதிலும் காணிக்கையை குறித்து 2 வசனங்களை வாசித்து விடுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது போலவே நீங்கள் அனைவரும் உங்களையே காணிக்கையாக முதலில் ஒப்பு கொடுத்து விட்டு பிறகு காணிக்கையை கொடுங்கள். அதுவும் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் முழு விசுவாசத்தோடும் முழு பக்தியோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அனுமதியோடும் இருக்க வேண்டும். இந்த காணிக்கை யாருக்கென்றால் ஊழியர்காரர்களுக்கல்ல. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தால் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் மூடர்களுக்கும் ஊனர்களுக்கும் சப்பானிகளுக்கும் குருடர்களுக்கும் ஆகிய இவர்கள் அனைவருக்கும் காணிக்கையில் உதவி செய்ய வேண்டும். இப்படி காணிக்கையில் உதவி செய்யும் ஊழியக்காரர்களையும் நான் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அது மிகவும் சந்தோஷமான செய்தி. அது சரி, நாம் செய்திக்கு திரும்புவோம். ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரே பிதா உண்டு. அவரே முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்கள். நாங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். நான் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து விடுகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, இது உங்களுக்கு அழைக்கப்படும், உங்களுக்கு பேசப்படும். இது ஒரு எக்கால சத்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு 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 என்று அழைக்கிறார்கள் இப்பொழுது இருக்கும் ஊழியக்காரர்கள். நான் அப்படி அழைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. நான் வாசிக்கிறேன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஸ்ரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 23ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி மகிமையின் பிதாவானவர் விரும்புகிறார். 24ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாய் இருக்கிறார்கள் அல்ல, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். உண்மை கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே ஒரே மகிமையின் பிதாவாக ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் இருந்து
கொண்டிருக்கிறபடியினால் நாங்கள் எந்த சந்ததியில் பிறந்திருக்கிறோம் என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது நீங்கள் புரிந்து கொள்ளவும் நீங்கள் எந்த விசுவாசத்தை எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிவிக்க வேண்டுமாய் நான் உங்களை அழைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே பிறந்ததினால் நாங்களும் இயேசு கிறிஸ்துக்கு பிறந்ததினால் தாவீதின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இதற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாங்கள் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவையே எங்கள் விசுவாச தகப்பனாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் பரலோக பிதாவாக ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள். நாங்கள் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரையே இம்மானுவேல் என்று விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் விசுவாச சந்ததியார். விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, வேத வசனங்களை வைத்து நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் எந்த சந்ததி என்றும் நீங்கள் எந்த சந்ததியார் என்றும். இன்னும் நீங்கள் புரிந்து